எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதைய கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அத கேளுங்க. பெருசு இந்தா உன் பொண்டாட்டி தான் லைன்ல இருக்கு. ஏதோ ரேஷன் கார்டுல பேர் மாறி போயிடுச்சான். பேசு. ஹலோ, நான் குமரன் பேசுறேன், விஜயோட சகலன். பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்களை நம்புங்க. ரேஷன் கார்டு பத்தி பேசுற மாதிரி பேசுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். சொல்லு வசந்தா. விஜய ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா? ஆ. அவர் பாவங்க, விஜய் கூட நில்லுங்க. பசுபதிக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து தண்டனை வாங்கி கொடுப்போம். சரி, நம்ம பண்ணிடலாம். நான் எங்க இருக்கேனே இப்போ, நான் எப்படி அங்க வந்து கையெழுத்து போடுறது? நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? திண்டுக்கல்ல இருக்க அட்ரஸ் மாதிரி சொல்றீங்களா? ஆ, அந்த பழனி ரோட்ல தான். வடபழனியா? அங்கதான், அங்க ஒரு ஸ்வீட் கடை இருக்கும். அத ஒட்டுன சந்தில தான் அந்த ஆபீஸ் இருக்கு. அப்போ வெண்ணிலா இருக்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கீங்களா? நீ சொல்றதுதான், அதேதான். அந்த வீட்டுக்கு அடையாளம், பெயிண்ட் கலர் அந்த மாதிரி சொல்லுங்க. அது என்ன கலரு? அவன் பேரு வெள்ளச்சாமி. ரேஷன் கார்டுல பேரு மாத்தத்துக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவாரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான கதையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு கதை, பலே திருடன். அவனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பலே திருடன் தான். எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் ஈஸியாக ஆட்டை போட்டுருவான். அவனை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. என்னதான் ஒரு பலே திருடனாக இருந்தாலும் ஒரு நாள் மாட்டுவான். பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி வசமாக ஒரு நாள் வந்து மாட்டிட்டான். பிடிச்சி பின்னி படல் எடுத்து கோட்டு கூட்டு போய் நிற்க வைப்பாங்க. டேய், நீ தான் ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஆட்டை போட்டுஞ்சா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம்மாண்ணா, ஆனால் அது வந்து நான் மட்டும் செய்யலை, அதுதான் கடவுளோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறப்ப, டே என்னது கடவுளோட விருப்பமா? என்ன நான் லூசு மாதிரி பேசுகிறேன்னு கேட்டால், ஆமாம், எந்த ஒரு செயல் சொன்னாலும் கடவுள் மூலமாக தான் நான் செய்வேன், அதனால் கடவுள் சொல்லி தான் அதை செஞ்சேன், என்ன நீங்கள் வந்து மன்னிச்சு விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் வந்து திக்கு திக்கு திக்குன்னு முடிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம புத்திசாலி மந்திரி குடுகுடுன்னு கிட்ட போய் காதை கடிப்பார். டே கண்ணா, நீ மட்டும் எங்கள் தங்கத்தெல்லாம் சொல்லலை, உன் தலையை வெட்டி உன் கையில் கொடுத்துருன்னு சொல்கிறவனே திருடனுக்கு அப்படி திருத்துன்னு முடிச்சு, அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் தங்கத்தில் உங்களுக்கு பாதி கொடுக்குறேன், இந்த இடத்துல தான் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த புத்திசாலி மந்திரி வந்து, மன்னா இவன் ஒத்துக்கிட்டான், இவன் தலையை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, டே மந்திரி, புழுவாண்டி, என்கிட்ட என்னடா சொன்னேன், நான் உண்மையை சொன்னால் என் தலையை வெட்ட மாட்டேன் தான்டா சொன்னேன் அப்படின்னு கேட்குறப்ப, உடனே அந்த மந்திரி, அடே கண்ணா, இது கடவுளோட விருப்பம்டா, ஏன் விருப்பம் இல்லை, கடவுள் தான் வந்து உங்ககிட்ட போய் சொல்லி உண்மையை வாங்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆஹா, நம்ம புத்திசாலித்தனத்துக்கு வேலி போட்டானே இந்த மந்திரி அப்படின்ற வெக்கத்தில் குறிஞ்சி, இந்த தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க மன்னா, இனிமேல் நான் திருடவே மாட்டேன் அப்படின்னு கெஞ்சிறப்ப, மன்னா, டே நீ எவ்வளோ பெரிய பலே கில்லாடி திருட, ஒன்னெல்லாம் மன்னிச்சு விட முடியாது, ஒன்றை தூக்கி உள்ள ஜெயிலில் போகிறான்டா அப்படியே ஆயில் ஃபுல்லாக ஜெயிலில் போட்டு அவன் கதையை முடிச்சிருவாங்க. என்னதான் நம்ம புத்திசாலியாக இருந்தாலும் நம்மளை விட ஒரு புத்திசாலி நமக்கு ஒரு அப்பா இங்கே இருப்பான்றதை நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கக்கூடாது.